ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா செங்கீரை ஏசிசி வர்சஸ் திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. டாஸ் டைமு டெயில் கேட்டிருக்காங்க. டாஸ் வின் பை செங்கீரை ஏசிசி. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரி ஸ்ட்ரைக்லையும் வைத்தி நான் ஸ்ட்ரைக்லையும். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் இத்ரி ஃபுல் டாஸ் பால் சீக்கி ஷாட் இன்சைட் அவுட் மாதிரி. அங்க ஃபீல்டர் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு. அப்படி இருந்தும் பாலுக்கு போக முடியல. 2 ரன் ஓடி எடுத்துவாங்க. தடுப்பு செகண்ட் ஒன் நல்ல நீளத்துல லோகேட் டாக்கிலே வந்துச்சு. ரன் எடுக்கும். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ல மேல ஆள் கிடையாது அப்படிங்கற பாத்து ஃபீல்டர் ஓட தேவையே கிடையாது. மிட் விக்கெட் திசையில். ஃபோர்த் ஒன் நேருக்கு நேரா ஃபீல்டர் வெயிட்டரா இருந்தாரு அப்படிங்கற காரணத்தால 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. அடுத்து 2 நாள பதிவு பண்ணிருக்காரு இத்ரிஸ். அந்த பந்துகளை நான்காக மாற்றியுள்ளார். 2 மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குன பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 ஓவர் ஸ்விட்ச் ஹிட்டிங் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. இதுவும் 4 சோ ஹாட்ரிக் 4 இத்ரிஸ் பேட்ல இருந்து இந்த செமி ஃபைனல்ல. லாஸ்ட் ஒன் டவுன் தி விக்கெட் இன்சைட் அவுட் 100 ஷாட் ரிஷப் பந்தல பாக்குற மாதிரி இருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி 4 in a row. அடுத்து 4 தொடர்ச்சியாக 4 பவுண்டரிகளை சொல்லனர். ஒரு ஓவர் முடிவுக்கு 18 ரன் நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் சிவச்சந்திரன் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஃபிளாட்டா போச்சு. 1 பவுன்ஸ்ல 4. ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு ஆடி நல்ல ஒரு பிடி ரன் அவுட் வாய்ப்பு. எஸ் இங்க ஒரு ரன் அவுட்ங்க. 2 பேட்ஸ்மேன் அங்கேயே இருந்தாங்க. ரொம்ப ஃபாஸ்டா துரிதமா வேலை பார்த்திருக்காரு கீப்பர் அன்பு. அடுத்த பேட்ஸ்மேன் ஷேக் யங்ஸ்டர் வெல் டிஃபென்ஸ். இங்க நல்ல ஒரு தடுப்பு பாலி தடுப்பாட்டம் ஸ்விட்ச் கிட்ட கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. முயற்சி 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. அத ஸ்டாப் பண்ண பெருமா ஸ்டாப் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு தடுப்பு பாலரி கணத்தேடல் அப்பீல் எடுத்தாங்க. நாட் அவுட் 3 ரன். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 27 ரன். ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. தேர்ட் பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க சமனேஷ். ஃபோர்த் கில் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் குவாலிட்டி கேட்ச் வாய்ப்பு. 2 ஃபீல்டரை உள்ளே மேலே வச்சிருக்காங்க. சிங்கிள் ஸ்விட்ச் கிட்ட தெளிவான ஷாட்டுங்க. ஒரு லெஃப்டியாவே மாறினாரு இத்ரிஸ்னு சொல்லலாம். எஸ் 6 லைனம் பேர்ஸ் குட்டி பசங்க சொல்லிருக்காங்க. அங்க முதல் பெரிய ஷாட் இத்ரிஸ் பேட்ல இருந்து 6 மாறி இருக்கு. குவாலிட்டி ஹிட்டுங்க இன்சைட் அவுட் அகைன். 2 ஃபீல்டர் உள்ள அப்படிங்கறப்ப இதுவும் 4 இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் பவுண்டரி 5வது 4. லாஸ்ட் 1 ஓவர்ல வெல் பிளேட். லேட் கட்டுக்கு போனாரு. கேப்ல இருந்தா 2 ரன் இருக்கும். அதுக்கடையில ஃபீல்டர் ஃபாஸ்டா துரிதமா இருந்தார். ஆனா பிடிக்கல. 2 ரன் ஓட பாப்பாங்க. சிங்கிள் இப்போ ஓடுவாங்க. இன்னொரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் முடிவுக்கு 42. அதே ஒரு விக்கெட்டோட நல்ல ரன்ஸ் எடுத்து வந்துட்டாங்க இது வரைக்கும். பவுலிங் எண்ட்ல சிவா. அடுத்த பந்து செகண்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ். சோ ஒரு எண்ட்ல இவரு கீழே ஆடிட்டு ஸ்ட்ரைக் இத்ரிஸ்க்கு வைக்கிறாரு. சான்ஸ் டபுள் ரன் அவுட் சான்ஸ் 2 ரன். ஃபோர்த் ஒன் நல்ல ஒரு ஆடி கேட்ச் வாய்ப்பு. பாட்டம் மூட் நல்ல டேக்கனுங்க. நல்ல ரன்னிங் கேட்ச். நல்ல ஆடிட்டு இருக்கிற பேட்ஸ்மேன் இத்ரிஸ் அவரோட விக்கெட் பறி போகுது. ஆனா செம்மையா செதுக்கிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். 5 நாளும் ஒரு 6 அடிச்சு டாட் வந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேன் வினோ. அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு. டவுட்டட் ஷாட் டாட் பால். அடுத்த பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு க்ளோசரா வந்துச்சு. பேக் டு பேக் 2 டாட் அந்த விக்கெட். ஒரு பந்து வீச்சு கம்பேக்கிங் ஓவர் வந்திருக்கு சிவா கையில இருந்து. சிவா இருந்தாலும் 4 ஓவர் முடிவுக்கு 45 2 விக்கெட்ல இருந்து வீசி நியூ பவுலர் ராம்குமார். முதல் பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு டாட் பால் வெல் ஸ்டார்ட். செகண்ட் ஒன் இப்பதான் இத்ரிஸ் சொன்னாரு நின்னுகிட்டே பாயிண்ட்ல ஆடுறா அப்படின்னு. நான் அடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. ஷேக் பேட்ல இருந்து ஒரு 4 பந்து வெல் டிஃபென்ஸ். அடிக்கும் போதே 2 கூப்பிட்டாரு. கமிட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். டபுள் இரண்டாவது ஓட்டத்திற்கான முயற்சி சான்ஸ் ஃபார் ரன் அவுட். அவர் கூப்பிட்டவனா கண்ணை மூடிட்டு வந்தாருங்க வினோத். சோ இங்க ரன் அவுட். இரண்டாவது ரன் அவுட் இந்த இன்னிங்ஸ்ல. நல்ல ஒரு அடுத்த பேட்ஸ்மேன் ரபடா ஃபுல் டாஸ் பால் நேரா கேப்ல பிளேஸ் பண்ணாரு. சோ முக்கோணமா 3 ஃபீல்டர் 1 கொடுத்தாங்க. ரபடா ஸ்ட்ரைக்ல நல்ல ஒரு வீசப்பட்ட பந்து டாட் பால் ரன் எடுக்கும் பந்து 53 ரன் டீம் 50. நியூ பவுலர் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க மகி. டவுன் தி விக்கெட் நேருக்கு நேரா ஒரு பந்து வீச்சு சிங்கிள். செகண்ட் ஒன் ரபாடா ஸ்ட்ரைக்ல வெல் பிளே அவுட் சைடு வெச்சு அவரை தாண்டிருச்சு. அப்படிங்கறப்ப லக்கிலி இங்க ஒரு 4 பிஹைண்ட் தி ஸ்டம்ப் கொல்லவாச பக்கமா 4 வெல் பிளேட் ஆப்ஷன்ஸ்ல பந்து
அனதர் சிங்கிள் பேக் டு பேக் ஒரு ரெண்டு சிங்கிள் ஓட்டம் மட்டுமே நல்ல ஒரு பந்து போயிருக்கு. வீச்சு ஒரு அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால். அங்கே ஒரு முறையீடு பெற்றுள்ளனர் 6 ஓவர் முடிவுக்கு 61 அதே 3 விக்கெட்டோட. அன்பு முதல் 3 ஓவருக்கு பாத்தீங்கன்னா 42 ரன் வந்துருந்துச்சு. அடுத்த 3 ஓவர் 18 ரன்ல புடிச்சு போட்டுருக்காங்க. இந்த ஓவர் போட அன்பு பவுலிங் எண்டில் பெரிய சுத்தல் உடம்புல நல்ல ஒரு பந்து வீச்சு செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட் சான்ஸ் வராங்க ஃபீல்டர் நல்ல டேக்கன் பாலுக்கு போனாரு தெளிவா போனாரு. ஆனந்த் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு விக்கெட் பறி போகுது. ஃபுல் டாஸ் பால் கழுத்தியார்கர் கமெண்ட்ரில அங்க சொன்னாங்க 6 போயிருக்கு. ஸ்விட்ச் கிட்ட சூழப்பட்டிருக்கு. பேட்ல படாட்டாலும் ரன்ஸா மாறுது. சிங்கிள் முடிவுக்கு 71 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க 4 விக்கெட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் மகி வந்திருக்காரு பவுலிங் எண்டில். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட் திரும்ப பக்கமா போட்டாங்க அப்பீல் எடுத்தாங்க பேட்ல படல. தேர்ட் ஒன் டாப் எட்ஜ் பின்னாடி ஆல் கிடையாது அப்படிங்கறப்ப கொல்லவாசம் வந்து ஒன் பவுன்ஸ்லயே கிளியர் பண்ணுது 4. போன பால் வைடு. சோ அதுதான் இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் வைடு. உள்ள டாட் பால் நல்ல ஷாட் ஃபிளாட்டா போச்சு. 6 மச் நீடட் ஆடுன்னு சொல்லலாம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் ஒன் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. வெயிட் பண்ணி ஆடினாரு பேக் ஃபுட்ல. சான்ஸ் ஃபார் டபுள். எஸ் மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. 3 ரன்னுக்கான தேடல் இருக்கும். 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 85 ரன் ஆடி இருக்காங்க. 86 டார்கெட் ஃபார் செங்கீர் ஏசிசி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட்ல திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா டீம் பதிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பழனி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல சிவா. முதல் பவர் பிளேயர் போட இத்ரிஷ். ஃபர்ஸ்ட் பால் வைட் எறிபால். பட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும். அடுத்த பந்து பால் வைட் சிவா ஸ்ட்ரைக்ல வெல் டிஃபென்ஸ் சிங்கிள். ஆப்ஷன்ஸ்ல தூக்கி விட்டாரு ஃபீல்டர் அருண். முடிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் தான். சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம் வரட்டு போயிட்டு இருக்காரு. 3 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தடுப்பு. எஸ் 3 ரன். நல்ல ஒரு தடுப்பாட்டம். டாட் பால். ஸ்விட்ச் கிட்டல கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பாலோட வேகம் ஃபாஸ்டாவே இருக்கு. முதல் பவுண்டரி பாப்போம். எஸ் அன்ஸ்டாப்பபிள் 4 சிவா பேட்ல இருந்து. வெல் பிளே. கண்டிப்பா இது 4 ஆப்ஷன்ஸ்ல ஒரு 4 நெக்ஸ்ட் கப்ல ஒரு 4ன்னு அவங்க அடி பக்கமா ஆடி விட்டாரு. பேக் டு பேக் 4. ஒரு ஓவர் முடிவுக்கு 15 ரன். நல்ல ஸ்டார்ட் செங்கீர் ஏசிசி. இவங்கள போட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் ஷேக் வந்திருக்காரு யங்ஸ்டர். நல்ல ஒரு பந்து எடுத்தாங்க. நாட் அவுட். செகண்ட் ஒன் நல்ல ஒரு பந்து வீச்சு கொடுக்காம போட்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பால். பழனி. தேர்ட் ஒன் 3 கன்சிக்யூட்டிவ் டாட் பால். பேட்ஸ்மேன் யோசிக்க வச்சிருக்காரு. முதல் ஓவர் சேர்த்து போட்டுட்டு இருக்காரு ஷேக். சிவா ஸ்ட்ரைக்ல ஸ்விட்ச் கிட்டி ஓ கைக்கே போச்சு. நல்ல டேக்கனுங்க. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேன் செந்தில் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் ஒன் இந்த ஓவர். அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால். டாஸாக வீசப்பட்ட பந்து. ஒரு ஓட்டம். சோ மாது நல்லா த்ரோ அடிப்பாரு. எஸ் விக்கெட் கொடுத்திருக்காங்க. 1 ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். தடுத்து 2 பந்துகள். இந்த ஓவரை 2 ரன்ல போட்டு 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு ஷேக். கம்பேக்கிங் ஓவர் இத்ரிஷுக்கு சேர்த்து போட்டாங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 17 2 விக்கெட்ல இருந்து. ஸோ இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுல் எண்டில் கார்த்தி லெஃப்டி. ஃபுல் டாஸ் பால். கீப்பர் தவறு பண்ண நல்ல ஸ்டாப்பு. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மாறி. நல்ல ஒரு தடுப்பாட்டம். நல்ல ஷாட் ஆன பார்த்தா அங்க ஃபீல்டர் இத்ரிஷ் ஓவரையும் தாண்டிருச்சுங்க. நல்ல டிராவல் ஆயிருக்கு. முதல் பெரிய ஷாட்டை மாறி பேட்ல இருந்து பார்க்க முடியுது. ஒரு வேற மாதிரி 6க்கு அப்புறமா லெக் ஸ்டம்ப்ல ஒரு வைட் எறிபால். பிஃபோர் லென்த் இன்னும் வந்துச்சு பந்து. டாட் பால். அடுத்த பந்து டூ மோர். நல்ல ஒரு பந்து வீச்சு. ஃபாஸ்டா போயிட்டாரு பேட்டர் எடுத்து டாட் பால் அகைன். லாஸ்ட் ஒன் நல்ல ஷாட் அகைன் கண்ட்ரி திசையில எடுத்து வந்து அப்படியே பேட்ல போட்டாங்க. இன்டு தி ஆடியன்ஸ். இந்த ஓவர்ல வர இரண்டாவது 6 மாரி பேட்ல இருந்து 3 ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட் இருந்து 31 ரன் 10 ரன் ரேட் இவங்களும் மெயின்டைன் பண்றாங்க.
பந்து இந்த ஓவர் போட இத்ரிஸ் அவருக்கான செகண்ட் ஓவர் கட்டி திசை அங்க ஃபீல்டர் பாலோட அண்டருக்கு போனாரு. நல்ல டேக்கன். கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் இழுத்துருச்சிருந்தா 6 இருந்திருக்கும். ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அடுத்த பேட்ஸ்மேன் வினோத் சிப்பு நல்ல ஒரு கவர் டிரைவுக்கு போனாரு. நல்ல ஒரு தடுப்பாட்டம். சிங்கிள் 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல மாறி அப் டு யாக்கிங் நல்ல ஒரு பந்து லெஃப்ட்ல போடப்பட்ட பந்து ரன் எடுக்கும். விட்டு சுத்திட்டாரு. டாட் பால். ஒரு அப்பீல் எடுத்தாங்க. மென் கட் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 3 மேட்ச்ல ஒரு மென் கட் எடுத்தாரு. இது 4வது மேட்ச். பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. இதுவும் விக்கெட்டுங்க. விக்கெட். 4 மேட்ச் 4 மென் கட். இத்ரிஸ். அதை விட முக்கியமான விஷயம் 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் மாறி ஆட்டம். இப்போ கம்பேக்கிங் ஓவரா இருந்திருக்கு. 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. ஒரு மென் கட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 34 ரன் 4 ஓவர் முடிவுக்கு 3 விக்கெட்ல இருந்து. அடுத்த நீ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆகாஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைட் பால். ஸ்கூப் ட்ரை. ஃபீல்டர் கைக்கு போகும். ஐயோ, தட்டி உள்ளங்கையில பட்டு பவுண்டரி போயிருச்சுன்னு சொல்லலாம். 4 அடுத்த பந்து ஒரு பாலுக்கு 5 ரன் ஆயிருச்சு. செகண்ட் பால். நல்ல ஷாட். கவர் டிரைவ் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் ரபாடா விரட்டிட்டு இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் அப்பாட்டுங்க. ஓட்டத்திற்கான முயற்சி. 2 ரன் ஓட்டாங்க. 2 ஓட்டங்கள். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல தூக்கி விட்டாரு. பால் டர்ன் ஆகும். ஃபாஸ்டாவும் டிராவல் ஆகும். ரபாடாவை இங்கிட்டு அங்கிட்டு அலைய விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இன்டு த ஸ்கூட்டி. 4 மச் நீடட் 4. வினோத் பேட்ல இருந்து பின்னாடி ஒரு 4, ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு 4. குவாலிட்டியான ஷாட்டுங்க. பவுண்டரி. 3வது 4 செலக்ட் பண்றாரு வினோத். இந்த மேட்ச் ஃபுல்லாவே தொடர் ஃபுல்லா நிறைய அம்பையர்ஸ் நின்றுருக்காரு. ஸோ எப்படி போட்டா எப்படி வருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. ரீட் பண்ணிருக்காரு பிச்சை. ஃபர்ஸ்ட் மூவ் பிகின் ஸ்டெப் சான்ஸ் ஃபார். நல்ல ஸ்டாப். உடம்ப கொடுத்தாரு. இல்லைன்னா பவுண்டரி ஆயிருந்திருக்கும். ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. இந்த ஓவரோட கடைசி வந்து பழனி ஸ்ட்ரைக். குயிக்கர் 1 ரன் எடுக்கும் வாய்ப்பு. மீதமுள்ள 5 ஓவர் முடிவுக்கு 4 விக்கெட் இழந்து 350 ரவுண்ட் 50 ரன் ஆடி இருக்காங்க. செஞ்சுரி ஏசிசி. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 36 தேவை. நல்ல பவுலிங்ல ஷேக் வந்திருக்காரு. அவரோட முதல் ஓவர் வெறும் 2 முதல் ரன். பந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் 6 ஓட்டங்களை பெறுமா. கையிலே போச்சு. மச் நீடட் விக்கெட். வினோத் ஆட்டம் இழந்து வெளியே. தனது அணிக்காக நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஓவர்ல. அடுத்த பேட்ஸ்மேன் சமனேஷ் வந்திருக்காரு. அடுத்த பந்து வெல் டிஃபென்ஸ். நல்ல ஒரு தடுப்பாட்டம். சிங்கிள். தேர்ட் ஒன் பழனி ஸ்ட்ரைக்ல. நல்ல ஷாட்டர் பார்த்தா லெக் ஸ்டம்ப்ல பெரிய கேப். 2 ஃபீல்டர் போட்டிடுவாங்க. மாது வராரு. மாது முந்திட்டு படுகிறது. நல்ல ட்ரை பிஃபோரா விழுந்துருச்சு நினைக்கிறேன் பந்து. பழனி தனது அணிக்காக பந்து. நல்ல ஒரு ஆடி. இதுவும் கேப்ல சான்ஸ் ஃபார் டபுள். வராங்க ஃபீல்டர். 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி. 2 ஓட்டங்கள். சமனேஷ் ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் பண்ண ஓவர்ல ஒரு அப்பீல் எடுப்பாங்க. அடுத்த பந்து பேட்ஸ்மேன் உள்ள இருந்திருக்காரு. அதே மாதிரி பவுலர் லெஃப்ட் ஹேண்டர் வச்சு அடிச்சிருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால். இந்த பந்து நேர எடுத்து வந்து ஸ்டெம்ப்ல அங்க பவுலர் செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா சேர்த்திக்கப்படாது. 6 ஓவர் முடிவுக்கு 57 5 விக்கெட் இழந்து. கார்த்தி வந்திருக்காரு லெஃப்டி. அவருக்கான செகண்ட் ஓவர். கடைசி கேப்ல பிளேஸ் பண்ணாரு. பால் வேகமா இருக்கும். கொல்லவாசா பக்கமா ஒரு 4 ரன் பாப்போம். ஃபீல்டர் விரட்டி போயிட்டு இருக்காரு. முள்ளு கம்பி இருக்கு. கவனமா. எஸ் பவுண்டரி. 29 அடிக்க வேண்டியது. முதல் 14 அப்படிங்கிறப்ப 11க்கு 25. செகண்ட் பால். லெக் ஸ்டெப்ல கரெக்டா படல பேட்ல. ஃபீல்டர் வந்துருவாரு. சிங்கிள். 10 பாலுக்கு 24 தேவை. சமனே ஸ்ட்ரைக்ல லெக் ஸ்டெப்ல ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால பெருசா கனெக்ட் ஆகல. மட்டுமே சமனஸ் தனக்கு கிடைத்த வாய்ப்பை அலோ பண்ணிட்டாங்க. 2 ரன் நினைக்கிறேன். எஸ் அங்க விக்கெட். 1 ரன் பிளஸ் 1 ரன் அவுட். போன பால் வைட் ரீபால். நல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். அங்க புடிச்சு அடிக்கல. ஸ்டெம்ப்ல விழுந்துட்டாரு பவுலர். அடுத்த டீம் பேட்ஸ்மேன் ராம்குமார். வந்திருக்காரு. எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த 2 பாலை டார்கெட் பண்ண பாப்பாரு. பெரிய ஷாட் போய் ஆகணும். வித்தே கொடுக்காத பந்து. அங்க ரன் அவுட்டா இருக்கும். யாஸ் ரன் அவுட். ஒரு முக்கியமான பந்து கடைசி பந்து. டவுன் தி விக்கெட். குவாலிட்டியான ஷாட். அங்க ஃபீல்டர் 1 பவுன்ஸ்ல 4 ஓட்டங்களை பெறுமா. பவுண்டரியை கிளியர் பண்ணிருச்சு. மச் நீடட் 4. இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. 7 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட் இருந்து 69. ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 17 ரன் தேவை. கடைசி 6 பால் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. அஜித் வந்திருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்விட்ச் நேர கிரீஸ்ல இருந்துச்சு. இந்த பேட்ஸ்மேனை பேட்ஸ்மேன் கிராஸ் பண்ணிருக்காங்க. 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு வர்றாரு. 5க்கு 17.
நல்ல ஷாட்டுங்க லாங் ஆன்ல அங்க ஃபீல்டர் ஷேக் ஓட்டங்களை பெறுமா எஸ் நல்ல டேக் கேட்ச புடிச்சிருக்காருங்க மச் நீடட் விக்கெட்னு சொல்லலாம். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் நடக்க வச்சிருக்காங்க. அடுத்த பேட்ஸ்மேன் அன்பு ஃபர்ஸ்ட் 2 பால்லயும் 2 விக்கெட் வந்திருக்கு. வெல் பிளேட் another விக்கெட்டுங்க. டீம் ஹேட்ரிக்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட் பவுலர் இழந்து விட்டார். இந்த விக்கெட்டோடையும் ஆல் அவுட் ஆறாங்க. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா அணியினர் ஏசிசி பாட்சா இந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் வின் பண்ணி முதல் டீமா ஃபைனலுக்குள்ள போறாங்க. ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள்.